ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில செவ்வாய் புதன் ராகு பகவான், மீன ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கு. ஏப்ரல் மாதத்துல கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் அந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மறுபடியும் இந்த மாதத்துல புதன் ஒரு பயிற்சி ஆகிறார். 30ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி அந்த சூரியனாகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உச்சம் பெற போறார். 20ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். அடுத்து அவர்களினுடைய பெயர்ச்சிகளும் கூட. இந்த பெயர்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களும் இருக்கக்கூடிய சில பலாபலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த ராசி என்பர்கள் எங்களுக்கு சனி பகவான் மட்டும் தொந்தரவு கொடுக்கல, எல்லா கிரகங்களுமே எங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரு அமைப்புல இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் பிரச்சனை. சனி பகவான் கர்மகாரகன், வேலைக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அந்த தொழிலையும் வேலையில மட்டும் பிரச்சனைகள் இருந்தா பரவாயில்ல, எங்க போனாலும் பிரச்சனைகள். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பேச போறோம் அப்படின்னா அந்த இடத்துல சில தொந்தரவுகள், குடும்பம் ரீதியான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால சில ஏமாற்றங்கள், இப்படி எங்க போனாலுமே எங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கிறதுனால எந்த கிரகங்களையுமே நாங்க நம்பல, எங்களுக்கு யாருமே கூட இல்லை, தெய்வம் இவ்வளோ தெய்வ பிரார்த்தனைகள் பண்றோம், அந்த தெய்வத்தினால எங்களுக்கு ஒரு பொழுது கூட நன்மைகள் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான சில வெறுப்பான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களினுடைய அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறார். அந்த 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுமையான வருமான தடைகளை கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த மாதத்துல இருந்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, டோட்டலா ஸ்ட்ரக் ஆகி நிக்கக்கூடிய ஒரு தருணம். இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைஞ்சாச்சு, இருக்கக்கூடிய மனநிலையிலையும் ஒரு தெம்பு அப்படின்றது இல்ல, ஒரு மன உறுதி. எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்மராசி என்பர்கள் ஒரு மன உறுதியோட இருப்பாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன உறுதி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் திடீர்னு இருந்தாப்புல, இருதயம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள், அடுத்து ஏதாவது தேவையில்லாத ஒரு விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், இது எல்லாமே நடந்தாச்சு. எங்க வாழ்க்கையில நடக்காத சில சோகமான விஷயங்களே கிடையாது. எல்லா விதமான ஒரு பேரிடர்களையும் நாங்க சந்திச்சாச்சு. இனிமே சந்திக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உயிர் மட்டும்தான் போகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய பாதிப்புகள், 1, 2 அப்படின்னு நம்ம எதையுமே அடுக்கி சொல்ல முடியாது, அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சிம்மராசி என்பர்கள் அந்த அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விதத்தையும் தாண்டி தன்னுடைய ராசியின் மீது கேது சஞ்சாரம் செய்யறதுனால எல்லா இடத்துலயும் கெட்ட பெயர்கள், அவமானங்கள், தேவையில்லாத மன சஞ்சலங்கள், நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த அர்த்தராத்திரி அந்த விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயங்கள், ஒரு நிம்மதியா ஒரு பொழுது 1 மணி நேரம் தூங்கலாம் கூட அந்த தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மனதுல நிறைய ஒரு பாரங்களை வைத்து திரிந்து கொண்டு இருக்கின்ற இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல ஆப்டர் 15க்கு மேல ஒரு மாதத்தின் பிற்பகுதியில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு மன நிறைவுகள் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்
அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராசி அதிபதி 8ல இருந்து 9ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து வரப்போறார். அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 4ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கினதுனால நிறைய பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த ஒரு 45 நாட்கள்ல சந்திச்சிருப்பீங்க. அடுத்து கணவன் மனைவி ரீதியான நிறைய விவாகரத்து வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா சொத்து வாங்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அது சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அங்க கூட சில வழக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த செவ்வாயினுடைய சேர்க்கை மிக பெரிய அளவுக்கு ஆபத்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. இப்போ இந்த மாதத்துல அதே செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அதனால உங்களுக்கு சின்ன சின்ன ஆபத்துகள் எல்லாமே பெரிய ஆபத்துகளாக மாறினாலும் அதுல இருந்து நீங்க நிவாரணம் பெறக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு போயாச்சு அப்படின்றதுனால அதாவது செய்த தர்மங்களும் செய்த புண்ணியங்களும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்க போது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தயவு செய்து இந்த மாதத்துல நீங்க அதிகப்படியாக சிவன் வழிபாடுகளை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சிவன் வழிபாடு பண்றீங்களோ முடிஞ்சா டெய்லி கூட பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு போய் ஒரு 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கடுமையான நெருக்கடிகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சனியோட சேர்க்கை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு கடன் ரீதியான சில தொந்தரவுகள், உடல் ரீதியான பலவீனங்கள், ஏற்கனவே நிறைய ஆபத்துக்களை சந்திச்சாச்சு, இன்னமும் சந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேறு விதமான உடல் உபாதைகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். கடன் ரீதியான பிரச்சனைகள் கழுத்தை நெருக்கக்கூடிய அளவிற்கு சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த மேடமோட பதிவை பாக்குறதுக்கு நம்ம பார்க்காமலே இருந்திருக்கலாம். இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்களே மேடம், இதுல இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பதிவையே பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படி நாங்க இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வரப்போறோம் அப்படின்னு தெரியாம நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். உங்க பதிவை பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு நெகட்டிவான சில எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இருக்கிறத உள்ளபடி சொல்றதுதான் நம்மளுடைய ஜோதிடத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சமே. அதனால இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஒரு பக்கம் கிடைத்தாலும் சில இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நீங்க இந்த சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது. அதனால சிவன் வழிபாடு, உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய அந்த சரபேஸ்வரர் வழிபாடு, இந்த மாதிரியாக அந்த உக்ர தெய்வம் எதெல்லாம் இருக்கோ, சரபேஸ்வரர், காளி, லட்சுமி நரசிம்மர், அடுத்து பாத்தீங்கன்னா துர்கை, இந்த மாதிரியான சில வழிபாடுகளை பண்ணும்போது ஒரு தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.